ஹாய் ஹலோ, நாம் இன்றைக்கி செய்ய போகிறது தேங்காய் பால் குழம்பு வித் இடியாப்பம். அதுக்கு ஒரு பவுலில் உப்பும் எண்ணெயும் சேர்த்தி நம்ம பச்சரிசி மாவு, இது நம்ம கடையிலையும் வாங்கிக்கலாம், இல்லை நம்ம வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு ஒரு நாள் போடுறேன். இப்போது நம்ம இதில் ஹாட் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். நம்ம இந்த ஹாட் வாட்டர் போடும்போது கரண்டியில் வச்சு கலக்கிக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும். சூடு சிறிது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி கையில் சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போதே நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிடணும். இந்த மாதிரி இடியாப்பம் குழலில் நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம். இடியாப்ப தட்டு இருக்கும். தட்டு இல்லாதவங்க இட்லி பானையிலேயே நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதுனா நமக்கு ஒரு சைஸு கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் பிழிஞ்சு எடுத்துட்டு அதை இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அது ஒரு வடசட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் ஊற்றுனதையுமே நீங்கள் கொதி வராமல் இறக்கிடணும். அதுக்கப்புறம் இடியாப்பம் வெந்ததுக்கப்புறம் அதோடு நீங்கள் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.